லக்னமாகி லக்னத்தில் சனி இருந்து சூரியன் நீச்சமாகி இந்த குரு தசை நடந்தால் நீங்கள் நோய் சார்ந்த கடன் சார்ந்த அமைப்புகள்ல பிரச்சனையில இருப்பீங்க. பிறந்த இடத்தை விட்டு தள்ளி பிரச்சனைகள்ல இருப்பீங்க. ஏன்? வணக்கம், நான் உங்கள் விக்கி ப்ரோஸ். நமக்கு ஜோதிட ஞானத்தை வழங்கிய ஆதித்ய குருஜி ஐயா அவர்களுக்கு நமது நன்றிகள். என்ற அதே வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்கு வீடியோ. விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். நமது விக்கி ப்ரோஸ் அஸ்ட்ராலஜி சோசியல் மீடியாவை ஃபாலோ பண்ணியிருக்கக்கூடிய அனைத்து தோழர் தோழிகளுக்கும் நமது நன்றிகள். ஒரு கேள்வி, அண்ணன், எனக்கு குரு கேது கடகம் ராசி கட்டத்துல இருந்தால் நல்லதா? நான் சிம்ம லக்னம். குரு இயல்பாக குருவும் கேதுவும் இணைவது நல்லதுதான். அது ஒரு வகையான கேள யோகம். என்ன, அதே நேரத்துல சிம்ம லக்னத்துக்கு குரு 8ஆம் அதிபதியாக வருவாரு. 12ஆம் இடத்துல இருந்தாருன்னா 8ஆம் இடத்தை பார்ப்பாரு. ஆனால் கேதுவோடு இணைந்திருக்கும் பொழுது அந்த குருவினுடைய 8ஆம் பாவகத்தினுடைய நெகட்டிவான தன்மை கட்டுக்குள்ள வைக்கப்படும். இருக்கவே இருக்காது அப்படின்னு இல்லைங்க, கட்டுக்குள்ள வைக்கப்படும். இந்த நிலை உங்களுடைய லக்னாதிபதி சூரியன் உச்சமாக இருக்கிறாரா, சூரியன் நீச்சமாக இருக்கிறாரா, சூரியன் ஆட்சியாக இருக்கிறாரா என்பதை பொறுத்து மாறும். இல்லைங்க, என்னுடைய சூரியன் நீச்சமா இருக்கிறாருன்னா 8ஆம் அதிபதி உச்சமாகி 6-8 தொடர்பு கொள்றாரு அப்படின்ற அமைப்புகள்ல லக்னத்தில் சனி இருந்தாருன்னா, சிம்ம லக்னமாகி லக்னத்தில் சனி இருந்து சூரியன் நீச்சமாகி இந்த குரு தசை நடந்தால் நீங்கள் நோய் சார்ந்த கடன் சார்ந்த அமைப்புகள்ல பிரச்சனையில இருப்பீங்க. பிறந்த இடத்தை விட்டு தள்ளி பிரச்சனைகள்ல இருப்பீங்க. ஏங்க அப்படி சொல்லிட்டீங்க? ஏன்னா சிம்ம லக்னத்துக்கு லக்னத்தில் சனி அமர்ந்து வீடு கொடுத்த லக்னாதிபதி நீச்சமாகி சனியின் பார்வையில வந்துருவாரு. இதனால 8ஆம் அதிபதி உச்சமாகி நோயை கொடுப்பார். லக்னமும் லக்னாதிபதியும் 6-8ஆம் அமைப்புகள்ல கடுமையான தாக்குதல்ல நோயாளியா வராங்க. இது ஒரு பார்வை. அதே மாதிரி இதே அமைப்புகள்ல சூரியன் உச்சமாக இருந்து வளர்பிறை சந்திரன் ராசியில இருக்கிறாரு. இந்த ஜாதகர் பிறந்த இடத்தை விட்டு வெளிநாடு, வெளி மாநிலம், இம்போர்ட் எக்ஸ்போர்ட், கடல் சார்ந்த அமைப்புகள்ல மிகப்பெரிய உயர்வை அடைவார். லக்னாதிபதி உச்சமாக இருக்கிறாருன்றதுனால லக்னாதிபதி ஆட்சியாக இருக்கிறாரு. இந்த இடத்துலயுமே எதனையும் சமாளிக்கக்கூடிய வலிமையோடு இந்த லக்னாதிபதி இருக்கிறாரு. லக்னாதிபதி சனி செவ்வாய் ராகுவினுடைய தாக்குதல்ல இருக்கிறாரு. லக்னம் ஒருவேளை அவர் கும்பத்துல இருக்கிறாரு, சூரியன் கும்பத்துல இருக்காரு, லக்னத்துல சனி இருக்காரு, சூரியனோடு ராகுவும் செவ்வாயும் சேர்ந்து இருக்கிறாங்க. இவர் மறுபடியும் வாழ தகுதியற்ற பிரச்சனைகளை திரும்ப திரும்ப சந்திக்கக்கூடிய, பிரச்சனைகளாலேயே வாழ்க்கையை நகர்த்தக்கூடிய ஒருத்தர் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வருது. அப்போ ஒட்டுமொத்தமாக ஒரு குரு தசைக்கு பலன் சொல்றதுக்கு லக்னம் எப்படி இருக்கு, லக்னாதிபதி எப்படி இருக்கு, தசாபுக்திகள் எப்படி இருக்கு, எந்த தசை வருது எந்த தசை வரலன்ற மாதிரியான சில விஷயங்கள் நமக்கு தேவைப்படுதுன்றதுனால ஒரு கிரகத்தை வச்சு ஒருத்தர் பலன் சொல்றாரு அப்படின்னா தயவு செய்து அப்படி நம்பாதீங்க. சில நேரத்துல உங்களுக்கு அந்த குரு தசை வரலனாலே அந்த விஷயம் நடக்கவே நடக்காது. இப்படியெல்லாம் சில விஷயம் இருக்குன்றதுனால தசாபுக்திகள் நடப்பதும் லக்னம் லக்னாதிபதியின் பலமும் பிறந்த ஜாதகத்தின் குவாலிட்டியும் ரொம்ப முக்கியம். சரிங்களா? நான் உங்கள் விக்கி ப்ரோஸ். நல்லது நடக்கும், எல்லோரும் நல்லா இருப்போம். வணக்கம்.